வெல்கம் டு சேலம் சூரிய அகாடமி. என்னோட நேம் கோகுல். இங்கே கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போது டிஎன்பிஎஸ்சில் நம்ம வந்து கெமிஸ்ட்ரி போர்ஷன் பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா ஆசிட் பேஸ் கான்செப்ட் பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சி போர்ஷன் எப்படி பார்த்தா அப்படின்னா ஒரு 5 டாபிக்ஸ் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? தட் மீன்ஸ் ஸ்டார்ட் வித் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, லாஸ்ட்டாக பார்த்தா அப்படின்னா ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லி டாபிக்ஸ். மோர் தென் பார்த்தா அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சில் வந்து எத்தனை கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் பார்த்தா அப்படின்னா அதிகபட்சம் 3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற போர்ஷன்ல வந்து 3 கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அது ஒரு மேஜரான போர்ஷன் பார்த்தா அப்படின்னா ஆசிட் பேஸ் கான்செப்ட். ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சது பார்த்தா அப்படின்னா ஆசிட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது நம்ம ஸ்கூல் லைஃப்ல என்ன சொல்லியிருப்பாங்க, ஆசிட் அப்படின்னா கையில் பட்டுச்சுன்னா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும், ஒரு ஸ்கின்ல பட்டுச்சு அப்படின்னா சுடுவோம், வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸ் நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்து படிச்சிருப்போம். சரியா? அதுவும் பேஸ் பார்த்தா அப்படின்னா பேஸ் அப்படின்னா ஒழுப்பா இருக்கும் சொல்லி படிச்சிருப்போம். சரியா? பட் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் படி பார்க்கும்போது நம்மளுடைய சிலபஸ் டிஎன்பி சிலபஸ் நம்மளுடைய பார்க்கும்போது பார்த்தா அப்படின்னா நம்ம கொஞ்சம் இன்டீரியராக கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. சரிங்களா? அப்போ ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கன்சிடரேஷன் வந்து எங்கே நம்ம படிக்கிற அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பர்டிகுலராக பார்த்தா அப்படின்னா 8th சயின்ஸ் புக்கில் 3rd டேர்ம் புக்கு, 9th சயின்ஸில் பார்த்தா அப்படின்னா அதுலேயும் 3rd டேர்ம் புக்கு, 10th சயின்ஸ் புக்கு, லாஸ்ட் ஒன் 12th பார்த்தா அப்படின்னா வால்யூம் 2 உடைய புக்கு. சரியா? அப்போ இந்த புக்ஸில் தான் மோஸ்ட் ஆஃப் கேஸ் குரூப் 2லேருந்து குரூப் 4 வரைக்கும் கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதில் இப்போ பார்த்தா அப்படின்னா ஆசிட் பேஸ் கான்செப்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆசிட் பேஸ் அதுல வந்து பர்டிகுலரா பார்த்தா அப்படின்னா ஆசிட் பத்தி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? நமக்கே தெரியும் the most of case chemical words இல்ல அப்படின்னா இந்த சயின்டிபிக்கல் வேர்ட்ஸ்ல பார்த்தா அப்படின்னா மோஸ்ட்லி எங்கிருந்து கெயின் பண்ணியிருப்பாங்க பார்த்தா அப்படின்னா நம்ம எல்லா புக்லையும் படிச்சு ஒன்னா அது கிரேக்கத்துலேருந்து கெயின் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்படின்னு பார்த்தா அப்படின்னா லத்தீன்லேருந்து கெயின் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதே போல ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அந்த வேர்டு எங்கிருந்து கெயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அப்படின்னா லத்தீன் மொழியிலிருந்து கெயின் பண்ணியிருக்காங்க. சரியா? லத்தீன் மொழியிலிருந்து அந்த ஆசிட் அப்படிங்கிற வார்த்தையை கெயின் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருந்திருக்கும், லத்தீன்ல எப்படி கெயின் பண்ணாங்கன்னு பார்த்தா அப்படின்னா அசிட்டஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து ஆசிட் அப்படிங்கிற வேர்ட் நம்ம கெயின் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ ஆசிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் தெரிஞ்சுக்க வேண்டிய அதனுடைய சோர்ஸ், அந்த வார்த்தையுடைய சோர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இந்த ஆசிட்டுடைய கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ ஆசிட்டுடைய கிளாசிஃபிகேஷன் எப்படி சொல்லுவோம், அது எங்கிருந்து வேறப்படுகிறது. ஓகேங்களா? அதை வச்சு தான் வந்து அதை கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? பர்டிகுலர் பார்த்தா அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச என்ன படிச்சிருப்போம், சிட்ரிக் ஆசிட், malic acid. Okay, the next one oxalic acid, tannic acid, lactic acid. Okay, the next one formic acid. Okay, next one tartaric acid. Okay, last one hydrofluoric acid. என்ன ஒன்று பார்த்தா அப்படின்னா ascorbic acid. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேசிக்ஸா நம்ம டெக்ஸ்ட் புக்ல படிக்கிற சில எக்ஸாம்பிள்ஸ், ஆசிட்டுடைய எக்ஸாம்பிள்ஸ். அப்போ இதனுடைய சோர்ஸ் என்னவா இருக்கும், இந்த ஒவ்வொரு ஆசிட்டுடைய சோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்போ சிட்ரிக் ஆசிட் பார்த்தா அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது லெமன். ஓகேங்களா? மாலிக் ஆசிட் பார்த்தா அப்படின்னா ஆப்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிட், அதனுடைய சோர்ஸ் டொமேட்டோ. நெக்ஸ்ட் ஒன் டானிக் ஆசிட், தட் மீன்ஸ் டீ அப்படிங்கிறது அதனுடைய சோர்ஸா இருக்கும். லாக்டிக் ஆசிட் பார்த்தா அப்படின்னா மில்க் இல்ல அப்படின்னா கர்ட், இந்த மாதிரி பார்த்தா அப்படின்னா லாக்டிக் ஆசிட் சோர்ஸ் மோஸ்ட்லி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட், இது வந்து ஆண்ட்ல இருந்து நம்ம கெயின் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா டார்டாரிக் ஆசிட் பார்த்தா அப்படின்னா கிரேப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்,
இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உடைய சோர்ஸ்னு படிக்க மாட்டோம், அது எங்க பிரசன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருப்போம். சரியா? அப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உடைய சோர்ஸ் என்னவா இருக்கும், பிளேஸ் என்னவா இருக்கும், ஸ்டொமக்ல மோஸ்ட் ஆஃப் கேஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கும். இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஸ்டொமக்ல இருக்கிற பர்பஸ் என்ன, கண்டிப்பா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்பஸ் வந்து டியூட்டி வந்து கண்டிப்பா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டுக்கு உண்டு. சரியா? அந்த ஒரு பர்பஸ், அந்த ஒரு காரணத்தால தான் பார்த்தா அப்படின்னா ஸ்டொமக்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டுக்கு படிச்சிருப்போம். சரியா? லாஸ்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா அஸ்கார்பிக் ஆசிட் எங்க இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா ஆரஞ்சுல ஒரு சோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா பேசிக்ஸ். சரியா? பேசிக்ஸ் மீன் தட் இங்க இருந்து தான் வந்து இதெல்லாம் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி சொல்லுவோம், இதை எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம், இது ஆர்கானிக் ஆசிட்க்கு தனியா பிரிப்போம், இன்ஆர்கானிக் ஆசிட்க்கு தனியா பிரிப்போம். சரியா? அது எப்படி செப்பரேட் பண்றாங்க சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லிசன். Acids classified into two types. Okay, first one inorganic acid, the next one organic acid. Okay, listen, acid அப்படி ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. first one inorganic acid, second one organic acid. இப்போ இந்த organic acid என்ன சார் அப்படி பார்த்தா அப்படின்னா நீங்க எங்கிருந்து கெயின் பண்றாங்க பார்த்தா அப்படின்னா நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து கெயின் பண்றாங்க. சரியா? அப்ப இன்ஆர்கானிக் ஆசிட் என்னவா இருக்கும், கண்டிப்பா லேப்ல யூஸ் பண்ணக்கூடிய மேன் மேட் ஆசிட்ஸா இருக்கும். புரியுதா? அப்ப ஆசிட்ஸ் அப்படி ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. அது ஒன்னு ஆர்கானிக் ஆசிட், இன்னொன்னு இன்ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா நம்ம இப்ப நம்மள பார்த்து பத்தியா ஒரு 7 எக்ஸாம்பிள் பார்த்தோம் பாத்தீங்களா, அது எல்லாமே நேச்சுரல் சோர்ஸ். அதாவது ஒண்ணா பிளான்ட்ஸ்ல இருந்து கெயின் பண்ணிருக்கணும், இல்ல அப்படின்னா வந்து ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் சோர்ஸ் வந்து கெயின் பண்ணிருக்கும். சரியா? பார்த்தா அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட்னு பார்த்தோம். ஃபார்மிக் ஆசிட் எங்க இருந்து கெயின் பண்றாங்க, கண்டிப்பா ஆங்கிலோடைய அந்த கொடுக்குல இருந்து தான் வந்து பைட்ல இருந்து வந்து கண்டிப்பா அதை கெயின் பண்றாங்க. அப்ப அது வந்து பார்த்தா அப்படின்னா அனிமல்ஸ் வந்து ஒரு சின்ன ஃபேக்டர்ஸ் வந்து கெயின் பண்றாங்க. சரியா? அப்போ ஆர்கானிக் ஆசிட் இன்ஆர்கானிக் ஆசிட் பார்த்தா அப்படின்னா இன்ஆர்கானிக் ஆசிட்ங்கிறது மோஸ்ட் ஆஃப் கேஸ் மேன் மேட் ப்ராடக்ட்ஸ். சரியா? மேன் மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் HCl, சல்ஃபூரிக் ஆசிட், ஓகே, நைட்ரிக் ஆசிட், the last one acetic acid. Okay, the 4 essential acids main needed for laboratory. சரியா? அப்போ ஆர்கானிக் ஆசிட் என்ன சார் எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா இப்போ முன்னாடி பார்த்தது ஃபார்மிக் ஆசிட், இந்த மாதிரி முன்னாடி கொடுத்த எல்லாமே பார்த்தா அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? அப்ப இந்த ஆசிட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தா அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச வேண்டியது ஆசிட் உடைய சோர்ஸ் என்ன, ஆசிட் எத்தனை கிளாசிஃபிகேஷன் இருக்கு என்று பேசிக் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே சார். அப்ப பொதுவா சயின்டிஸ்ட்லாம் வந்து இது ஆசிட் சார், இது பேஸ் சார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஆசிட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, பேஸ் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க பார்த்தா அப்படின்னா நம்ம சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா ஆசிட் அப்படிங்க பார்த்தா அப்படின்னா H+ அயான்ஸை லிபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகே, H+ அயான்ஸை லிபரேட் பண்ணிருக்கணும். அப்ப லிபரேட் பண்ணது அப்படி பார்த்தா அப்படின்னா கண்டிப்பா அது காமனா எடுத்தோடனே H+ அயான்ஸை கொடுத்துறாரு. சரியா? அப்ப இது எப்ப கொடுக்கும், ஏதாவது ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் அக்வஸ்ல வந்து அக்வஸ் மீடியத்துல ஏதாச்சும் ரியாக்ஷன் பண்ணும்போது தான் H+ அயான்ஸை லிபரேட் பண்ணணும். புரியுதா? அப்போ H+ அயான்ஸ் பார்த்தா அப்படின்னா லிபரேட் பண்ணுது அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, ஜெனரலா ஆசிட் அப்படி சொல்றாங்க. அப்போ பேசிக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பேஸை பத்தி நான் ஃபியூச்சர் மீன் நெக்ஸ்ட் டாபிக் படிக்கும்போது கிளீனர் சொல்றாங்க. சரியா? பட் பேசிக் சொல்லிடுறேன். பேஸ்ல எப்படி சார் ஹைட் பண்றாங்க பார்த்தா அப்படின்னா எப்படி H+ ன்னு பிரியுதோ அப்ப இது பார்த்தா அப்படின்னா OH- ன்னு பிரியும். அப்போ OH- பிரிச்சு அப்படின்னா அது பேஸ்னு சொல்லி பேசிக்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? H+ அயன் செலிப்ரேட் பண்ணிச்சு அப்படின்னா ஆசிட்னு சொல்லுவாங்க. OH- ஹைட்ராக்சில் அயான் செலிப்ரேட் பண்ணிச்சு அப்படின்னா பேஸ்னு சொல்லுவாங்க. புரியுதா? பட் இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எடுத்த உடனே ஒரு ஆசிட்டோ பேஸோ எடுத்ததுமே வந்து ஒரு H+ அயான்ஸையோ OH- அயான்ஸோ லிபரேட் பண்ணிடாது. கண்டிப்பா அது ஏதாவது ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ்ல டிசால்வ் பண்ணும்போது தான் அது லிபரேஷன் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம். ஓகேவா? ஓகே லிசன். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா அப்படின்னா இதனுடைய கிளாசிஃபிகேஷன். அப்போ ஆசிட் வந்து எப்படி சார் கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சோர்ஸ். சரியா? கிளாசிஃபிகேஷன்ல முதல் விஷயம் சோர்ஸ். தட் மீன்ஸ்
நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருக்கோம் இன்ஆர்கானிக் சோர்ஸ் ஆர்கானிக் சோர்ஸ் பார்த்திருக்கோம். இன்ஆர்கானிக் ஆசிட் சோர்ஸ் ஆசிட்ஸ் பார்த்தா அப்படின்னா எப்படி கெயின் பண்றாங்க? மோஸ்ட்லி மேட் ஆசிட்ஸ். ஓகே, the same time ஆர்கானிக் ஆசிட் மெயின் பண்றாங்க. ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் நேச்சுரல் சோர்ஸ் வந்து கெயின் பண்றான்னு சொல்லிருப்பாங்க. அப்போ சோர்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியாச்சு. அப்போ செகண்ட் விஷயம் என்ன சொல்றாங்க? அதனுடைய கான்சென்ட்ரேஷன் பத்தி சொல்றாங்க. கான்சென்ட்ரேஷன் என்ன அர்த்தம்? தமிழ்ல சொல்லும்போது செறிவுன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப பார்த்தா அப்படின்னா நம்ம ஒரு ஜெனரல் லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம வீட்ல யூஸ் பண்ற லைசாலும் வந்து பாத்ரூம் கிளீனர் தான், ஹார்பிக்கும் பாத்ரூம் கிளீனர் தான். பட் நம்மளுடைய ஜெனரல் லைஃப்ல பார்த்தா அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஒரு பாட்டில் எம்டி பாட்டில்ல எதுவும் கம்பெனி பேர் போடாம ஒரு பாட்டில் இருப்பாங்க. பார்த்தா அப்படின்னா அதுவும் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கிறதும் ஆசிட் தான், அதுவும் பாத்ரூம் கிளீனர் தான். பட் அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தா அப்படின்னா அந்த வீட்டில் வந்து கொடுக்குற அந்த பாட்டில் பார்த்தா அப்படின்னா இருக்கிற ஆசிட் பார்த்தா அப்படின்னா மோஸ்ட் கான்சென்ட்ரேட்டா இருக்கும். அது பேசிக்கா எப்படி இருக்கும்? கலரு ஸ்ட்ராங் எல்லோ கலர்ல இருக்கும். சரியா? அப்ப அந்த ஸ்ட்ராங் எல்லோ கலர் பார்த்தா என்ன அர்த்தம்? அதனுடைய கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அது ஒரு கலரை வச்சு கான்சென்ட்ரேட் சொல்ல முடியுமா அப்படின்னா நான் அப்படி சொல்ல வரல. அந்த ஆசிட்டை நம்ம ஒரு பாத்ரூம் கிளீனருக்கோ இல்லை ஏதாவது ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டுக்கு பயன்படுத்தும் போதோ அதுல இருந்து எவாபரேட் ஆகிற அந்த கேஸ் பார்த்தா அப்படின்னா அதோட கான்சென்ட்ரேஷனை ஒரு அழகா எடுத்துக்காட்டிடும். ஓகேங்களா? இப்போ ஹார்பிக்கே நம்ம வந்து ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்றோம் அப்படி பார்த்தா அப்படின்னா அது எந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்காது, கண்ணில் எதுவும் கொடுக்காது. சரியா? நம்ம எல்லாம் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணா மட்டுமே தான் ஆஃப்டர் அதோடைய எஃபெக்ட் என்ன தெரிஞ்சுக்க முடியும். பட் ஆசிட் அப்படி கிடையாது. பியூர் கான்சென்ட்ரேஷன் ஆசிட் அப்படி கிடையாது. அதாவது நம்ம ஊற்றுக்களை போதும் அதில் இருக்கிற அந்த கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணோம்? அந்த ஒரு அழுக்கை வந்து ஃபுல்லாக எடுத்துரும். சரிங்களா? அப்போ இதுக்கும் அதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படி பார்த்தா அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் அப்படி பார்த்தா அப்படின்னா ரெண்டு டைப் சொல்லுவாங்க. அதாவது வாட்டர் மாலிகூல்ஸ் கம்மியா இருக்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா the more concentrated. ஓகேவா? டைல்யூட் அப்படி பார்த்தா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? டைல்யூட்டட், கான்சென்ட்ரேட்டட். சரியா? கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மோர் கான்சென்ட்ரேஷன், செகண்ட் ஒன் டைல்யூஷன். ஓகேவா? கான்சென்ட்ரேஷன்ல பார்த்தா அப்படின்னா வாட்டரோட லெவல் பார்த்தா அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப டைல்யூட் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தா அப்படின்னா வாட்டர் லெவல் பார்த்தா அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கும். தட் மீன்ஸ் 50-50% ஆஃப் வாட்டர் அண்ட் ஆசிட் பர்சன்டேஜ் இருக்கும் டைல்யூட்ல. அப்போ கான்சென்ட்ரேஷன் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்கின்ல படும்போது எஃபெக்ட் கொடுக்குது, ஒரு பாதிப்பை கொடுக்குதோ, டைல்யூட் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்துறாரு. சரியா? ஒரு கொடுக்கும் பட் ரொம்ப எஃபெக்ட் கொடுத்துறாரு. சரியா? கான்சென்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி ஆசிட்ஸை கிளாசிஃபை பண்ண முடியும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மூணாவது கிளாசிஃபிகேஷன் பார்த்தா அப்படின்னா அயனைசேஷன். அயனைசேஷன் அப்படிங்கிறது என்ன தமிழ் சொல்லி பார்த்தா அப்படின்னா அயனியாக்குதல், the separating of ions. ஓகே, செப்பரேஷன் இருக்கும். சரியா? எங்க நடக்குதுன்னு பார்த்தா அப்படின்னா எப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் KOH அப்படிங்கிற ஒரு பேஸ் இருந்தாலும் சரி, சரியா, நம்ம எடுத்துக்கிட்ட ஆசிட் இருந்தாலும் சரி, இப்போ வந்து நான் ஆசிட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ KOH கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ HCl எடுத்துக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பா இது எப்படி செப்பரேஷனா இருக்கும்? H+ Cl- செப்பரேஷனா இருக்கும். அப்போ இங்க என்ன சொல்றாங்க? கொடுத்திருக்கிற ஆசிட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி அயனைசேஷன் ஆச்சு அப்படின்னா that is called strong acid அப்படி சொல்றாங்க. சரியா? அப்போ strong acid என்ன அர்த்தம்? completely dissociation. okay, that means next பார்த்தா அப்படின்னா weak acid பார்த்தா அப்படின்னா best example acidic acid. அது எப்படி புரியும்? COO- ஆகும் H+ ஆகும் புரியும். அப்போ பார்த்தா அப்படின்னா இது அசிட்டேட் அயான், இது புரோட்டான், that means ஹைட்ரஜன். அப்ப இது வந்து பார்த்தா அப்படின்னா வீக் அப்படி கன்சிடர் பண்றோம். இது பார்த்தா அப்படின்னா பாசிட்டிவ்லி அயனைசேஷன். பாசிட்டிவ் அயனைசேஷன் அர்த்தம் கண்டிப்பா அது வீக்கா இருக்கும். அப்ப ரெண்டு விஷயம் சொல்லிருக்கேன். அயனைசேஷன் பார்த்தா அப்படின்னா அயான்ஸ் அப்படிங்கிற செப்பரேஷன் ஆகணும். அயான் செப்பரேஷன் எங்க நடக்கும்? நம்ம ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது, சரியா, காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த அயனைசேஷன் நடக்கும். சரியா? நம்ம என்ன படிச்சிருப்போம்? HCl H2O போட என்ன ஆகும்? இந்த இடத்துல H+ Cl- பிரியும். அதே போல H+ Cl OH- பிரியும். அப்ப என்ன ஃபார்மேஷன் இருக்கும்? ஹைட்ரோனியம் அயான் ஃபார்மேஷன் இருக்கும். Cl- ப்ரொடியூஸ் இருக்கும். அது பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து அயான்ஸ் அப்படி செப்பரேஷன் ஆகும். நம்ம ஆசிட் பேஸ் கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அதிகபட்சம் அயான்ஸ் உடைய டிஸ்கஸ் ரொம்ப அதை பத்தி பேச வேண்டிய விஷயம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ் என்ன அப்படி பார்த்தா அப்படின்னா எப்படி ஒரு பல்கி காம்பவுண்ட்ஸ்ல அயான் செப்பரேஷன் பண்ணி பார்க்கிறது, இது வந்து கேட்டனிக் போர்ஷன், இது வந்து ஆனியனிக் போர்ஷன் சொல்லி எப்படி செப்பரேஷன் பண்ணி பார்க்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பேசிக்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அயனைசேஷன் ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா?
அப்ப third classification பார்த்தா அப்படினா ionization. அது பார்த்தா அப்படினா strong acid and weak acid separation பண்றாங்க. strong acid பார்த்தா அப்படினா completely dissociation. dissociation mean that பிரிகையேடுதல். தமிழ்ல பார்த்தா அப்படினா இங்கிலீஷ் வந்து dissociation சொல்லுவோம். அதே பார்த்தா அப்படினா weak acid என்ன சொல்றாங்க? partially dissociation. பகுதியளவு பிரிகையேடுதல். ஓகேவா? the last one classification பார்த்தா அப்படினா very important one, basicity. ஏன் சார் வந்து ஆசிட்ல கொண்டு போய் பேசிசிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்றோம் அப்படினா என்ன சொல்றாங்க? எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ், ஓகே, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் எவ்வளவு லிபரேட் ஆகுதோ அதை பொறுத்து அதனுடைய பேசிசிட்டியை ஃபைண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பேசிசிட்டி அர்த்தம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் லிபரேட் ஆகிறத ஃபைண்ட் பண்றது தான் பேசிசிட்டி. அப்போ இந்த பேசிசிட்டி பார்த்தா அப்படினா மூணு வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்படினா மோனோ பேசிக் ஆசிட். ஓகே, the second one di basic acid, last one tri basic acid. சரியா? மூணு வகையா பிரிக்கிறாங்க. first one mono basic acid, second one di basic acid, third one tri basic acid. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி பார்த்தா அப்படினா எவ்வளவு H+ ions லிபரேட் பண்ணுதோ அதை வச்சு இத கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. that means the best example for mono basic acid, the HCl. that means H+ and Cl minus are easily liberation, easily ionization. Okay, that is called mono basic acid. The next one dibasic acid. Dibasic acid best example sulfuric acid. how to ionization for sulfuric acid? that means 2H plus SO4 2- செப்பரேட் ஆகும். எப்படி படிப்போம்? சல்ஃபேட் அயான் இங்க 2+ அயான். அதாவது எப்படி படிப்போம் பார்த்தா அப்படினா சல்ஃபேட் அயான் வந்து பார்த்தா அப்படினா SO4 2- இருக்கும். இங்க வந்து 2 மைனஸ் இருக்கு. அதாவது என்கிட்ட 2 வீடு இருக்கு, வந்து சேர்ந்துக்கோ குடியேதுக்கோ அப்படின்னு அர்த்தம். அதாவது 2 மைனஸ் இருக்கு, 2 பிளஸ் வந்து சேர்ந்துக்கிறதுக்கு இடம் கொடுக்குது. அப்பதான் பார்த்தா அப்படினா சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேங்களா? இது பேசிக்ஸ். அதே எக்ஸாம்பிள் தான் பார்த்தா அப்படினா டை பேசிக் ஆசிட் சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்படினா ட்ரை பேசிக் ஆசிட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரை மோனோன்னு சொல்லும்போது 1ன்னு சொல்லிட்டோம், டைன்னு சொல்லும்போது 2 ஹைட்ரஜன் சொல்லிட்டோம். அப்ப ட்ரைக்கு என்ன வரும்? 3 ஹைட்ரஜன் லிபரேட் பண்ணிருக்கணும். அப்ப என்ன சொல்றோம்? பாஸ்போரிக் ஆசிட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்ப பாஸ்போரிக் ஆசிட் எப்படி சார் லிபரேட் ஆகும்? அயனைசேஷன் பார்த்தா அப்படினா PO4 3- அயனைசேஷன் ஆகும். சரிங்களா? அப்ப என்கிட்ட 3 இடம் இருக்கு, 3 இடத்துல 3 ஹைட்ரஜன் நான் கொடுக்கிறது ரெடியா இருக்கேன், வந்து சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆயிருக்கும். அப்பதான் வந்து பாஸ்போரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆயிருக்கும். ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க கிளாசிஃபிகேஷன்ல? ஃபர்ஸ்ட் விஷயம் சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அதோட கான்சென்ட்ரேஷன், நெக்ஸ்ட் பார்த்தா அயனைசேஷன், பேசிசிட்டி, ஓகேங்களா, அதோட சோர்ஸ். 4 கிளாசிஃபிகேஷன் வச்சு தான் ஒவ்வொரு ஆசிட்டையும் நம்ம கிளாசிஃபை பண்றோம். சரிங்களா? இதுல குறிப்பிட்டு சொல்லணும் பார்த்தா அப்படினா இந்த டிஎன்பிஎஸ்சி போர்ஷன் வந்துட்டோம் அப்படி பார்த்தா அப்படினா யூசஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா அப்படினா ப்ராப்பர்ட்டி அண்ட் யூசஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா அப்படினா 2 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், செகண்ட் ஒன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாக் பீஸ் அப்படினா இந்த சாக் பீஸ் எப்படி பார்த்தோனே எனக்கு வெளியே தெரியுது, இது மோந்து பார்த்தா எனக்கு ஸ்மெல் வரல. அப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? அதோட அப்பியரன்ஸை பொறுத்து நம்ம எப்படி வந்து கிளாசிஃபை பண்றோம், அதுதான் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இது வந்து கலர்லெஸ், இதோட சாலிபிலிட்டி, இதெல்லாம் பார்த்தா அப்படினா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல கன்சிடர் பண்ண முடியும். பட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எதை கன்சிடர் பண்றோம் அப்படி பார்த்தா அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆசிட் எடுத்து பர்టిక్యులர் மெட்டல் கூட ரியாக்ட் பண்றோம், இல்ல பர்టిక్యులர் காம்பவுண்ட் ரியாக்ட் பண்றோம் அப்படி பார்த்தா அப்படினா எந்த மாதிரி காம்பவுண்டா கொடுக்குது அப்படிங்கறத கிளாசிஃபை பண்றதுக்காக தான் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சரியா? கவனி, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கறத பார்த்தா அப்படினா மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும். சரியா? அப்ப கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ரியாக்ஷன் வித் மெட்டல் சொல்றாங்க. சரியா? அப்ப என்ன சொல்றாங்க? கண்டிப்பா என்ன ஒரு ரியாக்ஷன் இருக்கணும், கண்டிப்பா ஒரு மெட்டல் கூட சேர்ந்து இருக்கணும். அப்ப என்ன சேர்ந்து இருக்கணும்? ஒரு HCl சேர்ந்து இருக்கணும். ஓகேங்களா? அப்ப என்ன காம்பவுண்ட் கொடுத்திருக்கோம்? ஜிங்க் குளோரைடு கொடுத்திருக்கோம். பட் என்ன சொல்றாங்க? ரியாக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது ஆசிட் அப்படிங்கிறது மெட்டல் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படினா கண்டிப்பா H2 கேஸை லிபரேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா H2 போடுறோம் அப்படின்னா இங்க என்ன பண்ணிருப்போம்? பேலன்சிங்க்கு 2HCl போட்டிருப்போம். அப்போ என்ன போட்டிருப்போம்? ஜிங்க் குளோரைடு போட்டிருப்போம்.
புரியுதுங்களா? அப்ப இப்படிதான் வந்து பேலன்சிங் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டோம் அப்படி பார்த்தா அப்படின்னா Fe. இதுக்கு வேற எக்ஸாம்பிள் ஒரு சல்ஃபரிக் ஆசிட் எடுத்து எக்ஸாம்பிள் போடுறோம் அப்படி பார்த்தா அப்படின்னா directly give the product. That means Fe ங்கிறது ஒரு கேட்டனிக் போர்ஷன். இத பார்த்தா அப்படின்னா இது கேட்டனிக்காவும் இது ஆனியானிக் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது புதுசா கெமிஸ்ட்ரி படிக்க போறீங்க அப்படி பார்த்தா அப்படின்னா ஈஸியா கேட்டனிக் அண்ட் ஆனியானிக் போர்ஷனை செப்பரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடா இருக்கும். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்தா போய் எது கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது. சரியா? அப்ப Fe SO4 H2 அப்படின்னு சொல்லி செப்பரேஷன் ஆகும். சரிங்களா? இது வந்து பேசிக்ஸ், அதாவது ரியாக்ஷன் வித் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ செகண்ட் டைப்ஸ் என்ன அப்படி சொல்றாங்கன்னா ரியாக்ஷன் வித் கார்பனேட் அண்ட் பைகார்பனேட். ரியாக்ஷன் வித் கார்பனேட் அண்ட் பைகார்பனேட். கார்பனேட் அப்படின்னா CO3, பைகார்பனேட் அப்படின்னா HCO3. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம். சரியா? கால்சியம் கார்பனேட் எடுத்து என்ன பண்றோம், HCl போட்டு ரியாக்ஷன் பண்றோம். அப்ப என்ன ஃபார்மேஷன் இருக்கும், கண்டிப்பா CO2 வாட்டர் வெளியே போயிடும். ஓகேவா? சரி, HCl போல சல்ஃபரிக் ஆசிட் போட்டு டைரக்டா ஃபார்மேஷன் ஆகும். சரியா? இப்போ கால்சியம் கார்பனேட் டைரக்ட் ரியாக்ட் வித் சல்ஃபரிக் ஆசிட். அப்ப என்ன ஃபார்மேஷன் இருக்கும், கண்டிப்பா கால்சியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆகும். சரியா? அப்ப என்ன வெளியே போயிருக்கும், ஒரு CO2 கேஸும் H2ங்கிறது வெளியே போயிருக்கும். சரியா? வெளியே போற கேஸ் நம்ம ஆரோ மார்க் போட்டு காட்டலாம். ஓகேங்களா? அப்ப பார்த்தா அப்படின்னா ரியாக்ஷன் ஆஃப் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா அப்படின்னா இந்த ரியாக்ஷன் பேஸ் பார்த்தா அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா தேர்ட் ரியாக்ஷன் பார்த்தா அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு. சரியா? தட் மீன்ஸ் இதுல பார்த்தா அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கலாம். சரி, கால்சியம் ஆக்சைடு எடுத்து போயிட்டு HCl போட போறோம். ஓகே, 2 மாலிகுல்ஸ் HCl போடும்போது கால்சியம் குளோரைடு பிளஸ் H2O லிபரேட். சரியா? இது மேஜர் ப்ராடக்ட், இது மைனர் ப்ராடக்ட். அப்ப பார்த்தா அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கத்துக்க வேண்டியது 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா ரியாக்ஷன் வித் மெட்டல், செகண்ட் ஒன் ரியாக்ஷன் வித் கார்பனேட் அண்ட் பைகார்பனேட், தேர்ட் ஒன் ரியாக்ஷன் வித் மெட்டல் ஆக்சைடு. ஓகேயா? பார்த்தா அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு அப்படி பார்த்தா அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லுவாங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல, அதனுடைய டேஸ்ட் பத்தி சொல்லிருப்பாங்க. டேஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஆசிட்க்கு எப்பவுமே சோ டேஸ்ட் அப்படி சொல்லிருப்பாங்க. அதே போல பார்த்தா அப்படின்னா லிட்மஸ் பேப்பர்ல அது ரியாக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும், கண்டிப்பா ப்ளூ டு ரெட்டா கொடுத்திருக்கும். ஓகேவா? நம்ம லிட்மஸ் பேப்பர் உங்களுக்கு தெரியும். லிட்மஸ் பேப்பர் எதுக்கு பயன்படுத்துறோம், ஃபைண்ட் அவுட் the given acid or base ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம லிட்மஸ் பேப்பர் பயன்படுத்துறோம். சரியா? அப்ப லிட்மஸ் பேப்பர்ல ப்ளூல இருந்து ரெட்ல சேஞ்ச் ஆச்சுன்னா அத ஆசிட்னு சொல்லுவோம். இத தவிர்த்து பார்த்தா அப்படின்னா பென்சோயிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா ஒரு ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி பக்கத்துல யூஸ் பண்றோம். சரியா? சேம் டைம் சோடியம் பொட்டாசியம் சால்ட்லாம் பார்த்தா அப்படின்னா சோப்பு தயாரிக்க பயன்படுத்துறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிற டைஜஷன் ஃபுட்டுக்கு. சல்ஃபரிக் ஆசிட் எடுத்து பார்த்தா அப்படின்னா சல்ஃபரிக் ஆசிட் அப்படி பார்த்தா அப்படின்னா கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் சொல்லுவோம். அப்ப கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படி பார்த்தா அப்படின்னா ஈஸிலி டிசால்வ் எனி காம்பவுண்ட்ஸ், அதாவது எந்த காம்பவுண்டை கொடுத்தாலும் பார்த்தா அப்படின்னா டிசால்வ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி சல்ஃபரிக் ஆசிட்க்கு இருக்கு. அப்ப சல்ஃபரிக் ஆசிட் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அர்த்தம் கண்டிப்பா ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா கண்டிப்பா அதுல வாட்டர் ஆட் பண்ணணும். ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் சொல்லுவோம், அது வாட்டரை நீக்கணும், வெளியேற்றணும். சரியா? அப்ப சல்ஃபரிக் ஆசிட் அப்படிங்கிறது கிங் ஆஃப் கெமிக்கல் சொல்றதுக்கு என்ன காரணம், அது ஈஸிலி டிசால்வ் எனி காம்பவுண்ட்ஸ் வந்து ஈஸியா டிசால்வ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் சொல்றாங்க அது ஒன் ஆஃப் த டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் சொல்றாங்க. டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அர்த்தம் கண்டிப்பா அது வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியேற்றக்கூடிய கேப்பபிலிட்டி சல்ஃபரிக் ஆசிட்க்கு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம் டு தி பேஸ். அப்போ பேஸ்க்கு என்ன சர்வ் பண்ணலாம் அப்படி பார்த்தா அப்படின்னா என்னென்ன விஷயத்தை நம்ம ஆசிட் கன்சிடர் பண்ணணுமோ அது அப்படியே வந்து ரெசிப்ரோக்கலா கத்துக்கணும். அதாவது ஈஸியா சொல்லணும் பார்த்தா அப்படின்னா பேஸ் என்ன பண்ணோம், OH மைனஸ் அயன்ஸை லிபரேட் பண்ணிடணும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அதனுடைய டேஸ்ட். கண்டிப்பா பேஸ் அப்படிங்கிறது பிட்டர் டேஸ்டா இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப என்ன சொல்லுவாங்க,
ஸ்வோ டேஸ்ட்னா வந்து புளிப்பு சுவைன்னு சொல்லுவாங்க. அப்போ புளிக்கிறது எல்லாமே பார்த்தா அப்படின்னா ஆசிட்டா அப்படின்னா இல்லை. அதே போல இது பிட்டர் அப்படின்னா கசப்பு சுவை, கசக்கிறது எல்லாமே பேஸா அப்படின்னா அதுவும் இல்லை. சரியா? பர்டிகுலர் காம்பவுண்டை வித் எக்ஸ்பெரிமெண்டோட யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம் ஆசிட்டா பேஸா சொல்லி. அதை தவிர்த்து டேஸ்ட்டை வச்சு எந்த ஒரு காம்பவுண்டையும் மெஷர் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே போல கிளாசிஃபிகேஷன் தந்துட்டு அப்படி பார்த்தா அப்படின்னா எப்படி வந்து அதில் கான்சென்ட்ரேஷனோ அதனுடைய அயனைசேஷன் வச்சு செப்பரேட் பண்ணுமோ அதே போல இங்கேயும் பார்த்தா அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பார்த்தா அப்படின்னா எப்படி அங்கே அசிடிட்டி பெசிலிட்டி கன்சிடர் பண்ணணும் அதே போல இங்கே அசிடிட்டிங்கிறத கன்சிடர் பண்ண போகிறோம். அதே போல 3 வகையை பிரிக்கிறாங்க. மோனோ அசிட்டிக் பேஸ், செகண்ட் ஒன் டை அசிட்டிக் பேஸ், third one tri acidic base. அப்போ இந்த 3 வகையா கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க, அசிடிட்டி ஃபைண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றாங்க மோனோ அசிடிக் பேஸ். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் KOH னு சொல்லுவோம். டை அசிடிக் பேஸ் பார்த்தா அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவோம். சரியா? ட்ரை அசிடிக் பேஸ் என்ன சொல்லுவோம்? அலுமினியம் ஹைட்ராக்சைடு சொல்லுவோம். ஏன் சார் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு மட்டும் இங்க 2 போட்டு காட்டுறோம் இங்க 3 போட்டு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். சரியா? நமக்கு தெரியும் கால்சியம் வந்து எந்த குரூப்ல இருக்கு? குரூப் நம்பர் 2ல இருக்கு. குரூப் 2ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு என்ன மோஸ்ட் காமன் ஸ்டேட் 2+ னு சொல்லுவோம். அப்ப 2+ னு பார்த்தா அப்படின்னா 2+ இருக்கும்போது எத்தனை ஹைட்ராக்சைடு சேர்ந்திருக்கும்? கண்டிப்பா 2 ஹைட்ராக்சைடு சேர்ந்திருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் கால்சியம்ங்கறத ஹைட்ராக்சைடு வந்து 2 போட்டு காட்டுவோம். சரியா? இது சிம்பிள் மெத்தட்ஸ் டு ரைட் தி ஈக்குவேஷன்ஸ். ஓகே? இப்போ பார்த்தா அப்படின்னா அசிடிட்டி பார்த்தா அப்படின்னா 3 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மோனோ அசிடிக் பேஸ், செகண்ட் ஒன் டை அசிடிக் பேஸ், தேர்ட் ஒன் ட்ரை அசிடிக் பேஸ் சொல்லுவோம். அப்போ மோனோ அசிடிக் பேஸ் பார்த்தா அப்படின்னா KOH, டை அசிடிக் பேஸ்க்கு எக்ஸாம்பிள் கால்சியம் ஹைட்ராக்சைடு, ட்ரை அசிடிக் பேஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? அதை பார்த்தா அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பார்த்தா அப்படின்னா மோனோ அசிடிக் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ராங் பேஸ்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவாங்க? அதாவது KOH பார்த்தா அப்படின்னா எப்படி இருக்கும்? K+OH- இருக்கும். அதே போல Na+OH பார்த்தா அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ எந்த ஒரு பேஸ் அப்படிங்கிறது ஈஸியா OH- வந்து லிபரேட் பண்ணது கொடுக்குதுன்னு பார்த்தா அப்படின்னா அது ஸ்ட்ராங் பேஸ் சொல்லுவோம். தட் மீன்ஸ் அயனைசேஷன் பத்தி அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அயனைசேஷன் அர்த்தம் அயனைசேஷன் கம்ப்ளீட்லி டிசோசியேஷன் ஆகணும். அது வந்து ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் டிசோசியேட் ஆச்சு அப்படி பார்த்தா அப்படின்னா அதை வீக்னு சொல்லுவோம். அதே கேரக்டர் தான் வந்து பேஸ்க்கும் பொருந்தும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சொல்றாங்க ரியாக்ஷன் வித் மெட்டல். இங்க வந்து மெட்டல் எதை கன்சிடர் பண்றாங்க? இது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா பேஸ் பார்த்தா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் கேஸ் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுது. அதுல சில எக்ஸெப்ஷன் கேஸ் பார்த்தா அப்படின்னா அலுமினியம் வந்து ஜிங்க்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ப என்ன ஃபர்ஸ்ட் இனிஷியல் எடுத்துக்கணும் அலுமினியம் எடுத்துக்கணும். அலுமினியம் எடுத்து போயிட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்த்து ரியாக்ட் பண்றோம் அப்படி பார்த்தா அப்படின்னா என்ன கிடைக்குது? சோடியம் 2 molecules of sodium hydroxide getting 2 molecules of sodium silicate கிடைக்குது. சரியா? நெக்ஸ்ட் என்ன போகுது? H2O. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். அதாவது ரியாக்ஷன் வித் மெட்டல் பார்த்தா அப்படின்னா அலுமினியம் வந்து ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு, the formation of sodium silicate and H2O வந்து ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ரியாக்ஷன் வித் மெட்டல் ஆக்சைடு. சரியா? மெட்டல் ஆக்சைடு கிடைச்சிருக்கோம். கண்டிப்பா வந்து மெட்டல் ஆக்சைடுனா CO2 கன்சிடர் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அப்ப என்ன ஒரு பேஸ் எடுத்து மெட்டல் ஆக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது ஃபார்மேஷன் ஆஃப் மேஜர் ப்ராடக்ட் அண்ட் ரிமூவல் ஆஃப் H2 கேஸ் வெளியே போயிருக்கும். சரியா? அப்ப ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தா அப்படின்னா நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அதனுடைய ரியாக்டிவிட்டிங்கிறத மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆசிட் பேஸ் கான்செப்ட். சரியா? இந்த ஆசிட் பேஸ் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அர்கினியஸ். சரியா? அர்கினியஸ் கான்செப்ட். செகண்ட் ஒன் Bronston Lowry concept. The third one Lewis concept. இந்த மூணு பேர் தான் பார்த்தா அப்படின்னா ஆசிட் பேஸுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க. சரியா? இதுலயும் குறிப்பிட்டு சொல்லும்போது புரோட்டான் தியரின்னு சொல்லி எது சொல்லுவாங்க பார்த்தா அப்படின்னா Bronston Lowry கான்செப்டை புரோட்டான் தியரி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம்.
ஏன் சார் இதுக்கு மட்டும் ஒரு நியூ நேம் பார்த்தா அப்படின்னா அதுல பின்னா சொல்றோம் சரியா. இப்போ அர்கினைஸ் கான்செப்ட் சொல்றாரு. அர்கினைஸ் என்ன சொல்றாரு? ஆசிட் அப்படின்னா கண்டிப்பா H+ அயான்ஸ் லிபரேட் பண்ணிருக்கோம். பேஸ் அப்படின்னா OH அயான்ஸ் லிபரேட் பண்ணிருக்குன்னு சொல்லிருக்காரு சரியா. இவருடைய கான்செப்ட் ஏன் சார் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இவர் என்ன சொல்லிருக்காரு? பேசிக்ஸா வந்து ஆசிட் அப்படிங்கிறது H+ அயான் கொடுத்துருக்கணும். ஆசிட் அப்படின்னா H+ அயான் கொடுத்துருக்கணும். பேஸ் அப்படின்னா ஹைட்ராக்சில் அயான் கொடுத்துருக்கணும்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு சரியா. இவருடைய கான்செப்ட் இவ்வளோ அழகா சொன்ன கான்செப்ட் ஏன் சார் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நம்ம அம்மோனியா பார்த்தா அப்படின்னா ஹைட்ராக்சில் அயான்ஸ் இருக்கா? இல்லை சரியா. அப்போ என்ன சொல்றோம்? அம்மோனியாங்கிறத பார்த்து அம்மோனியா டிபெண்ட் பண்ணி நமக்கு அது கன்சிடரேஷன் பண்ணும்போது இவருடைய கான்செப்ட் அப்படிங்கிறது ஃபெயிலியர். ஏன்னா ஹைட்ராக்சில் அயான்ஸ் இருந்தால் மட்டுமே தான் பேஸ் சொல்லுவோம். அப்போ அம்மோனியால ஹைட்ராக்சில் இல்லை பட் பேஸ் சொல்லுவோம், கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இவருடைய கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காம்பவுண்டை தவிர வேற எல்லா காம்பவுண்ட்ஸ்க்கும் இவருடைய கான்செப்டை நம்ம எடுத்துக்க முடியும் சரியா. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா பிரான்ஸ்லாரி கான்செப்ட். இவர் என்ன சொல்றாரு பார்த்தா அப்படின்னா இவரும் ஆசிட்டும் பேஸும் பிரிக்கிறாரு சரியா. அப்பயே சொல்லிட்டேன் பிரான்ஸ்லாரி கான்செப்ட்ல மெயின் ஹீரோ யாரு? H+ தான் மெயின் ஹீரோ. அதாவது H+ அயான்ஸை வச்சுதான் இது சொல்லியிருக்கோம் சரியா. அதாவது H+ அயான்ஸை டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா அது ஆசிட்னும், இது அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதை பேஸ்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் சரியா. அப்போ பிரான்ஸ்லாரி கான்செப்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தா அப்படின்னா புரோட்டான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபேக்டர். அந்த முக்கியமான ஃபேக்டர் எப்படி இருக்கும்? அது டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா ஆசிட்னும், அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா பேஸ்னு சொல்லி இவருடைய கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இவருடைய கான்செப்ட் ஏன் சார் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பிரான்ஸ்லாரி பார்த்தா அப்படின்னா AlCl3 BF3 இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா ஆசிட்னு சொல்லுவோம் சரியா. இவர் என்ன சொல்லியிருக்காரு? சரி, இவருடைய கான்செப்ட் ஃபெயிலியர் சரியா. இவருடைய கான்செப்ட் ஃபெயில் ஆனதுக்கு பிறகு நெக்ஸ்ட் கம் டு தி லூயிஸ் கான்செப்ட். லூயிஸ் கான்செப்ட் பார்த்தா அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தா அப்படின்னா ஆசிட்டும் பேஸும் இவரும் ரெண்டா பிரிச்சிருக்காரு. இதுல பார்த்தா அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் பேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். எப்படி வந்து அது புரோட்டான் அப்படிங்கிறது முக்கியமா எடுத்துக்கிட்டோமோ அதுலயும் பார்த்தா இதில் பார்த்தா அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் பேரை நம்ம முக்கியமா கன்சிடர் பண்ணிக்கணும். அது எப்படி சொல்றாங்க சார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் பேரை அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து எலக்ட்ரான்ஸ் பேரை அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஆசிட்னும், எலக்ட்ரான்ஸ் பேரை கொடுத்துச்சு அப்படின்னா அதை பேஸ்னு சொல்லி கண்டிப்பாக அது கன்சிடர் பண்ணிருக்காரு. அப்ப என்ன சொல்லியிருக்காரு? ஆசிட் அப்படின்னா கண்டிப்பா எலக்ட்ரான்ஸ் பேரை அக்செப்ட் பண்ண போகுது. அப்ப அதுக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ். பேஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் பேரை கொடுக்க போகுது. கொடுக்கிறதுக்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். ஓகேயா. அப்போ லூயிஸ் கான்செப்ட் தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா அப்படின்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஆசிட் அப்படிங்கிறத வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், பேசிக் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிருக்கு? இந்த கிளாஸ் என்ன பார்த்துருக்கோம்? ஆசிட் பேஸ் கான்செப்ட்ல பார்த்தா அப்படின்னா பேசிக் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன், அதனுடைய கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே போல பேஸ்லயும் பார்த்தா அப்படின்னா அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ரியாக்டிவிட்டி, ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டிஸ், அதோட கிளாசிஃபிகேஷனை பேஸ்லையும் பார்த்துருக்கோம். இது ரெண்டுக்கும் பொதுவாக பார்த்தா அப்படின்னா ஆசிட் பேஸ் கான்செப்டை 3 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அர்கினியஸ், செகண்ட் ஒன் பிரான்ஸ்லாரி கான்செப்ட், தேர்ட் ஒன் லூயிஸ் கான்செப்ட். ஓகேங்களா. அப்போ இந்த 3 சயின்டிஸ்ட்டை வச்சு தான் வந்து ஆசிட் பேஸை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அர்கினியஸ் கான்செப்ட் ஃபெயிலியர், பிரான்ஸ்லாரி கான்செப்ட் ஃபெயிலியர், லூயிஸ் கான்செப்ட் பார்த்தா அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தா அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் பேரை டிபெண்ட் பண்ணி கான்செப்ட் அப்படிங்கிறது இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கு. இன்னும் பார்த்தா அப்படின்னா இன்னும் சால்ட் இருக்கு, நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் இருக்கு, pH ஸ்கேல் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா எதுக்கு மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தா அப்படின்னா கொடுத்துருக்கிற காம்பவுண்ட் ஆசிட்டா பேஸை கன்சிடர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சில ஃபேக்டர்ஸ் தான் பார்த்தா அப்படின்னா pH ஸ்கேல், லிட்மஸ் பேப்பர், இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா அதை ஃபைண்ட் பண்ணக்கூடிய சில ஃபேக்டர்ஸ். ஓகேவா. இண்டிகேட்டர் பார்த்தா அப்படின்னா தமிழில் சொல்லும்போது நிறம் காட்டி சொல்லுவோம், நிறத்தை காட்டி கொடுத்து அதனுடைய கொடுத்துருக்கிற ஆசிட்டா பேஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதை பற்றி நம்ம டிஸ்கஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.